பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஒன்று பாருங்க, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். இது அடிக்கடி நம்ம நியூஸ் பேப்பர்ல வருது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15 வயசுக்கு மேலே இருக்க எழுத படிக்க தெரியாத எல்லாத்துக்குமே அடிப்படை எழுத்தறிவு வழங்குறதா இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். இதை உல்லாஸ்ன்னு சொல்லுவாங்க, ULLAS அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. இதான் சரிங்களா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. இதான் உல்லாஸ். ஆக்சுவலாக 2022 இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் இப்போ கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா, அப்படி ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா தமிழகம் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல் பிரதேசம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக இருக்குது. சரியா, இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நல்லோசை களமாடு போட்டிகள். இந்த நல்லோசை களமாடு போட்டிகள் தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தப்படுது. யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக நடத்தப்படுது. ஆக்சுவலாக இந்த சமூக நீதி கல்லூரிகள் சொல்லிட்டு இப்போ எல்லா கல்லூரி, அதாவது சமூக நீதி விடுதிகள்னு சொல்லிட்டு எல்லா விடுதிகளுக்கும் பேர் மாற்றம் செஞ்சாங்க. சாதி பேர் இருக்கக்கூடிய விடுதிகள் எல்லாத்துலேயும் அங்கே தங்கி பயிலக்கூடிய காலேஜ் கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, இசைக்கருவி இசைத்தல், இந்த போட்டிகள்லாம் நடத்துறதா என்ன அப்படின்னா நல்லோசை களமாடு போட்டிகள் தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தப்படுது. சரிங்களா, மெயினாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் இது நடத்தப்படுது. இது நம்ம வெளியிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் மேதகு அப்படின்ற பெயரில் டிசம்பர் மாதம் வெளியிட்ட கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நன்றி.